தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 14/9/2015 திங்கட்கிழமை உத்திரம் நட்சத்திரம் மாலை 5:04 வரை, பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு புனிதமான நாள், ஆவணி உத்திரம். திருவாரூர் மடப்புரம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய குரு பூஜை. இன்றைக்கு நீங்கள் விரதமிருந்து தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் தித்திக்கும் விதத்தில் நல்ல அமைப்புகளெல்லாம் உருவாகும். பல இடங்களிலே இன்றைக்கு தட்சிணாமூர்த்தியின் குரு பூஜையை முன்னிட்டு அன்னதானம் செய்வார்கள். அந்த அன்னதான வைபவத்திலே கலந்து கொண்டு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம். மடப்புறம் சென்றும் அங்கு இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம். பொதுவாக குரு வழிபாடு மிகுந்த பலன் தரும். குருவருள் இருந்தால்தான் உங்களுக்கு திருவருள் கிடைக்கும். எனவே தான் சிலர் ஆரம்பத்தில் எழுதுகின்ற பொழுது பிள்ளையார் சொல்லி போட்ட பின்னாலே குருவருளும் திருவருளும் துணை என்று எழுதுவார்கள். நவகிரகங்களிலே சுபகிரகம் என்று வர்ணிக்கப்படுபவர் குரு பகவான். குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள். குருவின் பார்வைக்குத்தான் பலன் அதிகம். அதுபோல குருவின் சன்னதியிலே நாம் இருக்கின்ற பொழுது இது போன்ற குரு பூஜைகளில் கலந்து கொண்டு இன்றைக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமியை நாம் வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். காலங்காலமாக கல்யாணம் முடியாதவர்கள், பிள்ளைப்பேறு இல்லாதவர்களெல்லாம் தடைகள் அகல வேண்டுமானால் இன்றைக்கு இதுபோன்ற குரு பூஜையில் கலந்து கொள்ளலாம். அல்லது அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று தென்முக கடவுளாக இருக்கும் தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அவருக்கு உகந்தது முல்லைப்பூ. முல்லைப்பூ மாலை அணிவித்தால் எல்லையில்லாத நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மஞ்சள் வண்ணத்திலே வஸ்திரம் அணிவித்தால் நெஞ்சம்மகளும் வாய்ப்பு அமையும். சுண்டலை நைவேத்தியமாக கொடுத்தால் உங்களுக்கு சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். இந்த குரு பூஜை மிக அற்புதமான குரு பூஜை. பல ஆலயங்களிலும் நடக்கும். இல்லங்களிலும் பலர், எங்கள் ஊரிலே எல்லாம் இந்த உத்திர நட்சத்திர தன்றைக்கு பலரும் இதே போன்ற அன்னதானங்களை செய்வார்கள். அந்த அன்னதான வைபவங்களிலே கலந்து கொண்டவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய குறைகளெல்லாம் தீர்ந்து அடுத்த ஆண்டு அவர்களுக்கு மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேறு கிடைத்திருக்கிறது, மாலை இல்லாதவர்களுக்கு மாலை கிடைத்திருக்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறது. எனவே நீங்களும் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு செல்லுங்கள், குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். இன்றைக்கு அவரது குரு பூஜை என்பதனாலே அவருடைய ஆத்மா உலா வருகின்ற நாள். உங்களுடைய கோரிக்கைகளை சன்னதியில் நின்று நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய எண்ணங்களெல்லாம் இன்றைக்கு பிரதிபலித்தால் அந்த எண்ணங்கள் நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறுகிற ஒரு இனிய வாய்ப்பை தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் உங்களுக்கு வழங்குவார். எனவே தென்முக கடவுளை இன்முகத்தோடு நீங்கள் வழிபட்டு நன்மைகளை அடைய நாடி செல்ல வேண்டிய நாள் இந்த நாள் தான் என்பதை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அடுத்தவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமே ஆதாயம் கிடைக்கும் நாள். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். ராசிநாதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். 8லே சனி இருக்கிறார். மருத்துவ செலவுகள் கூடுதலாகவே இருக்கும். உங்களுக்கோ உங்களை சார்ந்த குடும்பத்தினருக்கோ வைத்திய செலவுகள் உருவாகலாம். அரசு வழி சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது வருவதில் தாமதம் ஏற்படும். விலை உயர்ந்தவர்களை கையாளுவதிலும் கவனம் செலுத்துங்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு குறைவாக இருந்தாலும் கூட இன்றைக்கு நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் வளர்ச்சியை கூட்டிக்கொள்ள இயலும். ரிஷபராசி நேயர்களே, பத்திரப்பதிவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பண நெருக்கடி உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கலாம். என்ன இருந்தாலும் ராசிநாதன் சுக்கிரன் விரையாதிபதியோடு கூடியிருப்பதால் விரயங்களே கூடுதலாக இருக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். இன்றைக்கு ஆவணி உத்திரம் என்பதனாலே தட்சிணாமூர்த்தி வழிபட்டு தித்திக்கும் விதத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீண் விரயங்கள் அதிகரிக்காமல் இருக்க விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். 2லே செவ்வாய் சுக்கிரன் இருப்பதால் சுக்கிர மங்கள யோகம் செயல்படுவதாலே குடும்பத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மேலும் கூட்டாளிகளால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வீடு கட்ட எடுத்த முயற்சியில் இருந்த தடைகள் அகலப்போகின்றது. வாகன மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகன்று கவலை தீருகின்ற நாள். கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கம். பெண்வழி பிரச்சனைகள் தீரும். எதிர்பாராத தனவரவு உண்டு. விலகிச் சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். இன்றைக்கு உங்களுக்கு மதிய நேரத்துக்கு மேல் ஒரு மன மகிழ்ச்சி கூடுகிற விதத்திலே ஒரு தகவல் வந்து சேரப்போகிறது. சிம்மராசி நேயர்களே, கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். எந்த செயலையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு கூட உண்டு. உங்கள் ராசியிலேயே உத்திர நட்சத்திரம் இருக்கிறது.
இன்றைக்கு தட்சிணாமூர்த்தியினுடைய குரு பூஜையில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தால் அதில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையலாம். இல்லை என்றாலும் தென்முக கடவுளை சிவாலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் அகலும், உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசியிலும் உத்தர நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4 ஆகிய பாதங்கள் இருக்கின்றன. நீங்களும் இன்றைக்கு தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபட்டு நன்மைகளை வரவழைத்துக் கொள்ள வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, பணத்தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். பதவியில் உள்ளவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். செய்தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, வீடு மாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். விருப்பங்களை நிறைவேற மதியம் வரை காத்திருக்க வேண்டும். 2 சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கல்விக்காகவும் கடலாண்டு முயற்சிக்காகவும் நீங்கள் ஏதேனும் ஏற்பாடு செய்திருந்தால் அது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அரசியல்வாதிகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். விருச்சிக ராசி நேயர்களே, உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளம் மகிழும் நாள். எதிரிகள் உதிரிகளாக மாறிப்போவார்கள். உதவிக்கரம் நீட்ட நண்பர்கள் முன்வருவார்கள். சனியினுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதால் உங்கள் மனவலிமை கூடுதலாக இருக்கும். எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவன் நன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடுகிறதே என்ற கவலை இன்று அகலும். இன்று பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர ஒத்துழைப்பு செய்வார்கள். முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல இன்றைக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். தென்முக கடவுள் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் குரு. குருவுக்கு உகந்த நாள் இன்று. எனவே அதிகாலையிலேயே நீங்கள் குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். முன்னேற்ற பாதையின் முதல் நிலையில் நீங்கள் வந்து சேரலாம். முக்கிய புள்ளிகள் உங்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். பயணத்தால் பலன் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. இல்லத்தில் நடைபெற வேண்டிய சுபகாரியம் இன்னும் நடைபெறவில்லையே என்ற கவலை இன்று அகலும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாவதனாலே எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். எதிரிகளின் பலம் குறையும். இன்று இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பம்பரமாக சுழன்று பணிபுரிகின்ற நாள். இன்றைக்கு பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் செலவுகளும் கூடுதலாகவே இருக்கும். குழந்தைகளின் நலன்கருதியும் ஒரு தொகையை செலவிடுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் நலன்கருதியும் ஒரு தொகையை செலவிடுவீர்கள். நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் தொடரும். என்ன இருந்தாலும் 8 சூரியன் இருக்கும் வரை உங்களுக்கு தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு தொல்லை நிவர்த்தியானால் அடுத்த தொல்லைகள் வரலாம். எனவே உங்களுக்கு ஆரோக்கியம் சீராகவும் அன்றாட வாழ்க்கை நன்றாக அமையவும் தொடர்ந்து உங்களுக்கு திசாபுத்தி ரீதியான பரிகாரங்களை நீங்கள் மேற்கொள்வதுதான் நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். வாக்குவாதங்களை தவிர்த்து வளம் காண வேண்டிய நாள். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். வரவு காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையலாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள தன லாபாதிபதியாக விளங்கும் குருவுக்குரிய குரு பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். அல்லது குருவாக விளங்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மறுமலர்ச்சிகள் உருவாகும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு புதுமை படைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. பொருளாதார நிலை உயரும். போற்றுகிற அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள என்ன செய்யலாம் என்று யோசிப்பீர்கள். தொழிலில் செய்தொழிலே லாபம் கிடைக்கும். சிறந்த பலன்களை வரவழைத்துக் கொள்ள நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அஞ்சல் வழியிலும் அலைபேசி வழியிலும் ஒரு தகவல் நல்ல தகவலாகவே உங்களுக்கு வந்து சேரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.